அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு சில ராசிகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம். சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனதில் நினைவில் வருவது கர்ஜிக்கக்கூடிய தன்மை. சிம்மம் சாதாரண ஆளுங்களா இல்லை. சிம்மம் நினைச்சா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த உழைப்பும் சேர்ந்த ஒரு ராசி தான் சிம்மம். சிம்மத்தை பற்றி பேசுறதுக்கு பல ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை. சிம்மம் உண்மையிலேயே பிறந்த போதும் சரி, வாழும் போதும் சரி, இறக்கும் போதும் சரி ராஜா தான். அதில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும், சாதிச்சாலும் சாதிக்கலைனாலும் சிம்மம் என்றைக்குமே இந்த காட்டுக்கு ராஜா தான், நாட்டுக்கும் ராஜா தான். கிரகங்களில் நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் சூரியன். நவகிரகத்துடைய ராஜான்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சூரியன் அவரையே அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் எல்லா கிரகமுமே சூரியனை சுற்றி தான் வரும் ராசி மண்டலத்தில். அதுதான் நவகிரகம்னு சொல்கிறோம். சூரியன் யாரையும் சுற்றுறதில்லை, அவர் ஒரே இடத்துல தான் நிற்பார், ஏன்னா அவர் ராஜா. அந்த ராஜாவை தான் அதிபதியாக கொண்ட சிம்மம் எல்லா ராசியையுமே ஆட்டி படைக்குது. கால புருஷனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது. சிம்மத்துக்கு பல விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் ஏன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்கிறோம் அப்படின்னா, நாமெல்லாம் நினைக்கிறோம் பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது புலம்புறோம், கதறோம், அழுகிறோம், வேதனைப்படுறோம். இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மனித இயல்பு, இது உண்மைதான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டமே இல்லாத ஒரு மனுஷன் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னு சொன்னாலே அவன் ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயாராகிறான்னு அர்த்தம். நீங்கள் அனுபவம் அப்படிங்கிறத எந்த கடையில், கார்ப்பரேட் கம்பெனியில் கூட 10,000 கோடி கொடுத்து வாங்க முடியாது. அந்த அனுபவம் இயற்கையில் கடவுள், சனி ஈஸ்வரன் அவர் கொடுக்கக்கூடியது தான். அது அடியல்ல அனுபவம்.